குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐசிடில என்ன பார்க்குறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல என்னெல்லாம் பேசிக்கா நம்ம பண்ணலாம், பண்ணக்கூடிய வேலைகள் என்னென்ன, எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க போற டாபிக் எக்ஸல். ஓகே. ஸோ இந்த எக்ஸல் கத்துக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல் இருக்கு, என்னெல்லாம் அதனால நமக்கு நன்மைகள் இருக்கு. ஸோ எந்தெந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஃபாஸ்டா, ஈஸியா, கம்ஃபர்டபுளா எல்லாம் பண்ணி முடிக்க முடியும், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எக்ஸல்ல வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இது மூணுமே மைக்ரோசாஃப்ட்ல ஒரு மேஜர் பார்ட்ஸ். ஓகே, கரெக்டுங்களா? ஸோ வேர்டு நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு இன்விடேஷன் கிரியேட் பண்றதுக்கு, மேகசின்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, ஸ்டோரி ரைட்டிங்க்கு, இந்த மாதிரி நம்மளுடைய ரிட்டன் ஒர்க்ஸ் எல்லாமே வேர்ட்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைட் ஷோ வச்சிருக்கேன். அதுல எக்ஸலை பிரசன்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸல்லையும் நம்ம போய் இந்த வேலை எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இதுதான். ஸோ இதுல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் இருக்கு, அது கூடவே ஒரு எக்ஸல் ஒர்க்கும் இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம், கத்துக்க போறோம். ஓகேவா? சரி, இப்ப எக்ஸல் கத்துக்கிறதுனால எனக்கு என்ன மேம் யூஸ்ஃபுல்? அடுத்த ஸ்லைடுக்கு வரேன். Excel is an incredibly powerful tool for getting meaning out of vast amount of data, but it also works really well for simple and tracking almost any kind of information. அதாவது நம்மளால எக்ஸல்ல சின்ன சின்ன கணக்குகள் கூட போட முடியும், சால்வ் பண்ண முடியும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அரித்மெட்டிக் பேசிக் ஆபரேஷன்ஸ் எல்லாமே எக்ஸல்ல ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். நம்ம ஒரு 10 நம்பர்ஸ், 10 சப்ஜெக்ட் நம்மளுடைய ஸ்கோர்ஸ் எழுதி வச்சுட்டு ஆட் பண்றதுக்கு எக்ஸலை ரொம்ப ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். The key for unlocking all that potential is the grid of cells. Cells can contain numbers, text, or formulas. You put data in your cells and group them in rows and columns. That allows you to add up your data, sort and filter it, put it in the tables to build great looking charts. Charts எல்லாமே பண்ண முடியும். Let go through the basic steps to get you started. நம்ம பேசிக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் எக்ஸல்ல கத்துக்க போறோம் அப்படிங்கறத இங்க பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, கிரியேட் அ நியூ ஒர்க் புக். என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பட்டன்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணும். கொடுத்தாச்சுன்னா எக்ஸல் வரும் இல்லையா? ஸோ எக்ஸல் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணியாச்சு. Excel documents are called workbooks. Each workbook has sheets, typically called spreadsheets. You can add as many sheets as you want to workbook, or you can create a new workbook to keep your data separate. ஸோ இப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓபன் பண்ணதுல இருந்து சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல நியூ கொடுத்துட்டு பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த பிளாங்க் ஒர்க் புக்கு ஜெனரேட் பண்ணிக்கோங்க, ஓபன் பண்ணி. இதுல பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இதை தான் ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஷீட்டை ஷீட்னு சொல்லுவாங்க. இதுல மல்டிபிள் ஷீட் பண்ணீங்கன்னா இங்க கீழே ஒரு ஆட் பட்டன் இருக்கா, இங்க பாருங்க. இங்க கிளிக் பண்ணும்போது நியூ ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு 10 ஷீட் ஆட் பண்ணனா இந்த 10 ஷீட் சேர்ந்துதான் ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதை நீங்க ஒரு ஒர்க் புக்காவும் வச்சுக்கலாம், இல்ல என் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க தனித்தனியா ஒரு ஒரு ஒர்க் புக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதை இந்த பர்டிகுலரா நான் இப்ப இந்த செல் மேல இதை என்டையரா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்கா, இதை என்ன சொல்லுவோம்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்
இதனுடைய நேம் என்ன அப்படின்னா இங்க பாருங்க C3. இப்ப இதுல கிளிக் பண்றேன். இந்த செல்லினுடைய பெயர் வந்து E10. இந்த செல்லினுடைய பெயர் J11 அப்படிங்கிறது இங்க இதா இருக்கா. சோ இந்த லெட்டர்ஸ்ல காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ்ல இருக்கிறத வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்டர்ஸ வந்து காலம், ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர்ஸ் வந்து காலம், ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர்ஸ் வந்து ரோஸ். ஓகேங்களா. சோ ஒரு ரோ ஒரு காலமும் ஜாயின் பண்றதை என்ன சொல்லுவோம்னா செல் அப்படின்னு செல். சோ இந்த செல், இந்த பர்டிகுலர் செல் கிளிக் பண்ணிருக்கிறதுக்கான நேம் வந்து நமக்கு இங்க மென்ஷன் ஆகும். அந்த செல்லினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது, நேம் ஆஃப் த செல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த செல்லுல ஏதாவது ஃபார்முலா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா வந்து இங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். இத ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்டையர் லைன் இருக்கு இல்லையா, இங்க எங்க நீங்க வச்சாலும் கர்சர் வச்சாலும் ஃபார்முலா பார்னு உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் அடிக்குதா. சோ இங்க காமிக்கிறாங்களா. இதை என்ன சொல்லுவோம்னா ஃபார்முலா பார். நம்ம இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 3 நம்பர் இருக்கு. ஈக்குவல் டு this one plus this one plus this one கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இதை மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா 166 இல்லையா. சோ இப்போ இந்த 166 நான் கிளிக் பண்ணேன்னா இங்க என்னுடைய ஃபார்முலால பாருங்க நான் எந்தெந்த செல்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு G10 பிளஸ் G11 பிளஸ் G12 அப்படிங்கிற செல்ஸ நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஃபார்முலா இங்க காட்டுதா. சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபார்முலா பார். இந்த செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ click file and then click new. Under new click the blank workbook. Blank workbook நம்ம இப்ப create பண்ணியாச்சா. Yes. அடுத்தது click an empty cell. For example, click A1 on a new sheet. Cells are referenced by their location in the row and the column on the sheet. So cell A1 is in the first row of column A. Type text or number cell, press enter or tab to move the next cell. அதாவது இததான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் புக் ஓபன் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் செல் மேல கிளிக் பண்றீங்க. இதுதான் A1, ஏ காலம்ல ஃபர்ஸ்ட் செல். சோ இதுல நீங்க நம்பர்ஸ் டைப் பண்ணலாம் ஆர் லெட்டர்ஸ் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிட்டு டேப் பட்டன் பிரஸ் பண்ணா அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும், அல்லது என்டர் பட்டன் பிரஸ் பண்ணா கீழே செல்லுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒர்க் புக் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணிட்டு ஒரு எம்டி செல் மேல கிளிக் பண்ணி பாருங்க, அந்த செல்லினுடைய ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்ளை செல் பார்டர்ஸ். Select the cell or range of cells that you want to add. On the home tab in the font group, click the arrow to next to borders and click the border style. அதாவது இப்ப இங்க ஒரு செல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு இல்ல, ஒரு 5 இந்த 10 செல்ல நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப இங்க வந்து பார்டர்ஸ் இருக்கா. சோ பார்டர்ஸ் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணும்போது தெரியும். சோ இந்த மாதிரி நீங்க பார்டர்ஸ் பண்ணிக்கலாம் செல்ஸ்க்கு. இப்ப எந்த செல்ஸ் வேணுமோ இப்ப நீங்க போடுறீங்க. லைன் கலர், எனக்கு இதில் கலரை டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். எல்லா எல்லா லைனுக்குமே மாறுதா. எல்லா லைன்ஸுமே இப்ப இங்க ஆரஞ்சு கலர்ல மாறுது, உங்களுக்கு தெரியுதா. எல்லா லைன்ஸும் ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சா. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பார்டர்ஸ் லைன் கலர் மாத்தியாச்சு. ஸ்டைல், பார்டர் ஸ்டைல் டார்க் ஆகுதா. சோ அப்ப இங்க உங்களுக்கு இன்னும் டிஃபரன்ஸ் தெரியுதா. சோ நம்ம வந்து இந்த மாதிரி பார்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்க வேர்ட்ல பண்ற மாதிரி தான். செல்ஸ்க்கு பார்டர் கிரியேட் பண்றது அண்ட் செல்ஸ்க்கு ஃபில் கலர் கொடுக்கறது. இப்ப இங்க பாருங்க, கிரியேட் பண்ணி எல்லோ கலர் பண்ணிட்டேன். சோ இப்ப இதுல டைப் பண்றேன்.
ஓகேவா? இப்ப இந்த எழுதி இருக்கிற லெட்டர்ஸ் எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும். மாத்துறேன், கலர்ஸ் மாத்துறேன். ஸோ இது எல்லாமே சேம் லைக் வேர்ட் டாக்குமெண்ட்ல நம்ம பண்ற மாதிரி தான் பண்ண போறோம், பண்ண முடியும். இது எல்லாமே இதுல வந்து எக்ஸல்லையும் உண்டு. அப்ளை செல் பார்டர்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது அப்ளை செல் ஷேடிங். இப்பதான் இதையும் நம்ம பார்த்தோம். அதாவது on the home tab in the font group, choose the arrow next to fill color and the under theme color standard color, select the color that you want. எந்த கலர்ஸ் நமக்கு இப்ப இங்க வேணுமோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எது தீம் கலர்ஸ்ல போயிட்டு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க ஃபில் கலர்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்ளை செல் ஷேடிங்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை செல் பார்டர்ஸ் அண்ட் அப்ளை செல் ஷேடிங். ஓகேவா? அடுத்தது இதுல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் டு ஆட்டோசம் டு ஆட் யுவர் டேட்டா. இங்க இருக்கு பாருங்க, ஆட்டோசம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கா? இங்க மேல ஹோம் டேப்ல லாஸ்ட்ல இங்க முன்னாடி ஆட்டோசம் அப்படின்னு இருக்கா? ஸோ when entered numbers in your sheet, you might want to add them up. A fast way to do that is by using AutoSum. So select the cell to the right to the numbers you want to add. Click the home tab and click the AutoSum in the editing group. AutoSum adds up the numbers and show in the cell you selected. Okay, try பண்ணி பாப்போமா? சரி, இப்போ ஆட்டோசம் கொடுக்கிறோம் இல்லையா? இல்லைனாலுமே உங்களுக்கு இங்க பாருங்க சம் இந்த எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணா sum of selected cells sum is equal to 529. Count is number of selected cells in that contain data 8 cells count இருக்கு. average வந்து average of selected cells 66.125. இப்ப நான் ஆட்டோ சம் கிளிக் பண்ணோன்னே இங்க 529 அப்படிங்கிறது இங்க வந்துருச்சா? இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணி இங்க என்ன ஃபார்முலா காமிச்சிருக்காங்க பாருங்க. ஈக்குவல் டு சம் ஆஃப் O6 டு O13. இந்த காலம் வந்து O6ல ஸ்டார்ட் ஆகுது, O13ல முடியுது. இதனுடைய ஆட்டோ சம் என்ன அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஆட்டோ சம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபார்முலா இப்போ வந்து இப்ப இந்த 4 நம்பர் ஆட் பண்ணிருக்கீங்க. ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த ஃபார்முலா பிளஸ் இந்த செல் பிளஸ் நெக்ஸ்ட் செல் பிளஸ் அதுக்கு அடுத்த செல் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். என்டர் கொடுத்தா இங்க வரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளைவே பண்ணாம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோசம்னு கொடுத்துட்டீங்கன்னா இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ஆட்டோசம் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓவரால் சம் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது create a simple formula. Adding numbers is just one of the things you can do, but Excel can do other math as well. Try some simple formulas to add, subtract, multiply or divide your numbers. Pick a cell and then type an equal sign. That tells Excel that the cell will contain a formula. எப்பவுமே எக்ஸல்ல எனி ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிள் போட்டுட்டு தான் நீங்க வந்து எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் அந்த ஈக்குவல் டு சைன் இருந்தாதான் இங்க நம்ம ஃபார்முலா ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கறதே எக்ஸலோடைய இதுல வந்து கம்ப்யூட்டர் அதனுடைய மண்டையில அப்பதான் தட்டும் இங்க வந்து ஃபார்முலா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. Type a combination of numbers and calculation operators like the plus sign for addition, minus sign for subtraction, asterisk for multiplication, or the forward slash for division. இருக்காங்க பாருங்க எக்ஸாம்பிள் addition, subtraction, multiplication, division. Press enter, this runs the calculation.
ஓகேவா? சோ இப்ப நம்ம வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? எஸ் பார்த்தோமா இல்லையா? அடிஷன் வந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். இப்ப என்ன பண்றீங்கன்னா ஈக்குவல் டு திஸ் பிளஸ் திஸ் ஈக்குவல் டு மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 88. எஸ் ஓகே. 65 39 ஈக்குவல் டு திஸ் செல் திஸ் செல் என்டர் கொடுங்க. 65ல 39 கழிச்சா 26 கரெக்டா? எஸ் ஆர் நோ? 65 minus 39 is 26 கரெக்டா? ஓகே. மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரிஞ்ச நம்பர் கொடுப்போம். 26 into 2 இல்லையா? ஈக்குவல் டு this one into asterisk சொல்லிருக்காங்க. என்டர் கொடுங்க. 26 into 2 52. Yes, is it right? Yes. Equal to this cell divide enter. So 13. So mathematical operations எல்லாமே addition, subtraction, multiplication, division. But any ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு சைன் போடணும். நீங்க இங்க என்ன ஃபார்முலா போட்டிருக்கீங்கன்னு மறந்து போச்சா? நீங்க இங்க என்ன நம்பரை வேணாலும் மாத்திக்கலாம். இப்ப பாருங்க 526ன்னு மாத்துறேன். ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலாவை இந்த செல்ல இருந்து டெலீட் பண்ற வரைக்கும் இந்த J21 அப்படிங்கிற செல்லுல என்ன நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணினாலும் இங்க வந்து ஆன்சர்ல ரெஃப்ளெக்ஷன் மாறிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இதே இப்ப இந்த ஃபார்முலாவை இங்க இருந்து நான் தூக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. டெலீட் கொடுத்துட்றேன் ஃபார்முலாவை. இப்ப இங்க வந்து நான் வந்து 624ன்னு போடுறேன். எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்ப இங்க ஃபார்முலா ஈக்குவல் டு அகெயின் நான் இந்த ஃபார்முலாவை போட்டு வைக்கிறேன். So 1248. So addition, subtraction, multiplication எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல்ல நடக்கும். ஓகேவா? Okay. Apply a number format to distinguish between different types of numbers. Add a format like currency, percentage, or dates. Select the cells that have numbers you want to format. Click the home tab and click the arrow in the general box. சரி இப்ப பாருங்க இங்க இருக்கா? சோ இந்த நம்பரை நம்பர் ஃபார்மேட்ல மாத்தலாம், கரன்சியா மாத்தலாம், டேட் அண்ட் டைமா மாத்தலாம், பெர்சன்டேஜ் மாத்தலாம், ஃபிராக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம், சயின்டிபிக் நோட்டேஷன் சேஞ்ச் பண்ணலாம். சரி இங்க நம்ம வந்து ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இந்த ஜெனரல் டேப்ல போயிட்டு நான் இத வந்து பெர்சன்டேஜ்ல மாத்த சொல்றேன். 100 இத நான் பெர்சன்டேஜ்ல கொடுக்கறேன். ஆனா இப்போ இந்த இடத்துல இந்த பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு சைஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு வரும். சோ இப்ப நான் இத 100 வந்து ஃபிராக்ஷன்ல கொடுக்கறேன். சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 123 ஃபிராக்ஷன்ல மாத்தும் போது எந்த சேஞ்சஸும் நடக்கல. இப்ப ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு அப் டு 1 digit, up to 2 digit, up to 3 digit, as half, as quarter, as 8, as 16 இருக்கா? இப்ப நான் இங்க ஜஸ்ட் as half அப்படின்னு கொடுத்து பாக்குறேன். சேஞ்சஸ் நடக்கலையா? இப்ப ஃபார்மேட் செல்ஸ்க்கு போயிட்டு இங்க ஜெனரல் இங்க நம்பர் ஃபார்மேட் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ்ல வேணுமா, பாசிட்டிவ்ல வேணுமா, வித் செப்பரேட்டர்ஸ் எவ்வளோ இருக்கணும் ஒரு இதுக்கும். ஸோ யூஸ் 1000 செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1, 10, 100, 1000, 10,000 அப்படி எழுதும்போது உங்களுக்கு கோலன் காற்புள்ளிகள் இடமதிப்புகள் கொடுப்போம் இல்லையா? இது வேணுமா எல்லாமே நீங்க வந்து அதனுடைய ஃபார்மேட் செல்ஸ்ல செலக்ட் பண்ணிக்கலாம். கரன்சினா வந்து எவ்வளோ டிஜிட்ஸ்ல வேணும். அக்கவுண்டிங் கால்குலேஷன் இதுக்கு கிடையாது. டேட் என்ன டைப் ஃபார்மேட்ல டேட் வேணும். 14/3/2012 மார்ச் அப்படின்னு வேணுமா, இல்ல 14th March 2012ன்னு வேணுமா, எப்படி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சில பத்தி இது. அதனால நீங்க இந்த டேட்டை கிளிக் பண்ணா March 28 வருமானா
இப்ப நான் இங்க வந்து 15/9/2025 கொடுத்துருக்கேன். ஃபார்மேட் செல்க்கு போறேன். எனக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும்னு நான் செலக்ட் பண்றேன். ஓகே கொடுத்துறேன். 15th செப்டம்பர் 2025 அப்படின்னு வந்துருச்சா? 9th மந்த் அப்படிங்கிறது வந்து செப்டம்பர்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க சேஞ்ச் ஆச்சா? இந்த மாதிரி தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் செல் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ்க்கு போயிடுங்க. ஃபார்மேட் செல்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து அதுல இருந்து ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சயின்டிபிக் நோட்டேஷன், டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஸ்பெஷல் ஃபார்மேட்ஸ் ஏதாவது நம்ம இது பண்றோம் இல்ல கஸ்டம் ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்ம இதுல இருந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்துட்டோம். அப்ளை எ நம்பர் ஃபார்மேட். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பிக் எ நம்பர் ஃபார்மேட் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த டேட்டாவை இது வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க. புட் யுவர் டேட்டா இன் அ டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டாஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. எ சிம்பிள் வே டு ஆக்சஸ் எக்ஸல்ஸ் பவர் இஸ் டு புட் யுவர் டேட்டா இன் எ டேபிள் that lets you quickly filter or sort your data. Select your data by clicking the first cell and dragging to the last cell in your data. To use keyboard, hold down shift while you press the arrow keys அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து டேட்டால போய் என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூட்டி தான் அடுத்தடுத்த டேப்க்கு போட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். இது வந்து ஃபார்மேட் டேபிள் கிரியேட் பண்றாங்க. click tables, moves your cursor table button, preview data and then click the table button. ஓகேவா? ஸோ டேபிள் ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு எதெல்லாம் வேணுங்கிறதுனுடைய கண்டினியூட்டி தான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு 6th டேப் வரைக்கும் நமக்கு டேபிள் கிரியேட் பண்ற ஆக்டிவிட்டி தான். ஷீட் 2க்கு போய்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் போடுறேன். டேபிள்ஸ் மூவ் யுவர் கர்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சரி, இப்ப வந்து கிளிக் டேபிள் சொல்லிட்டு நம்ம போய் இன்சர்ட்ல கொடுத்தோன்னே இந்த பர்டிகுலர் பாக்ஸ் அப்படியே செலக்ட் ஆகட்டுமான்னு கேக்குதா? எஸ். இல்ல எனக்கு இது மட்டும்தான் வேணும், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் மட்டும்தான் வேணும், ஓவரால் ஸ்கோர் வேண்டாம்னா நான் இந்த செலக்ஷன் ரேஞ்சை இங்க மாத்தி கொடுக்கணும். அப்ப நான் இங்க வந்து செலக்ஷன் ரேஞ்சை டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு இது எல்லாத்தையுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இப்போ வேணும்னு சொன்னோன்னா இங்க வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்டோடது மட்டும் வேணும்னா இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தனித்தனியா பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை நீங்க ஒவ்வொருத்தங்களோடதையும் ஃபில்டர் பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? சரி, இந்த டேபிள இந்த ப்ளூ கலர்ல மட்டும்தான் வருமா? இல்ல, இதுக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. ஸ்டைல்ஸ், டேபிளோடைய ஸ்டைல்ஸ் வந்து இங்க n நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. இல்ல நீங்களாவும் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸை வந்து நீங்க கலர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்களாகவே கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டேபிள் கிரியேஷன் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? அடுத்தது அடுத்த ஆப்ஷன் இதுதான் வந்து நீங்க டேபிள் கிரியேட்டிங் பார்த்துட்டீங்க. ஷோ டோட்டல்ஸ் ஃபார் யுவர் நம்பர்ஸ் யூசிங் குவிக் அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு இங்க குவிக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கன்சாலிடேட் பண்றதுக்கு குவிக் அனாலிசிஸ் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. த குவிக் அனாலிசிஸ் டூல் எக்ஸல் 2000 you total your numbers quickly whether it's sum, average or count you want to. Excel shows the calculation results right below or next to your numbers.
the cells contain numbers you add or count. Click the quick analysis button in the bottom right corner of the selection. Bottom right corner. இங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா நான் உங்களுக்கு click totals, move your cursor across the buttons to see the calculation results for your data and then click the button apply the totals. ஓகேங்களா? சோ இது நம்ம ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம் இல்லையா? அதை தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம இன்னைக்கு 15 ஸ்லைடு வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 10 ஸ்லைடு இருக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ டோட்டலா வந்து 25 ஸ்லைட்ஸ். அதுல வந்து 15 ஸ்லைட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அது ரிலேட்டடா ஒரு சின்ன எம்சிக்யூ பார்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதை வந்து காலம்னு சொல்லுவோம், எதை பை சார்ட், பார் சார்ட் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ அதெல்லாம் மட்டும் நம்ம இப்ப எதை எந்தெந்த இதுல ஸ்பெசிஃபை பண்ணுவோம் பார்க்கலாமா? பார்க்கலாமா? சோ பார் சார்ட் அப்படிங்கிறது இருக்கிறது. ஓகேங்களா? லைன் சார்ட், பை சார்ட், இது மூணுமே நமக்கு வந்து மேக்ஸ்ல படிக்கிறோம், நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்ப இதுல எது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், காலம், ரோ அண்ட் பி2. ஸோ காலம், ரோ, பி2 இதுக்கெல்லாம் வந்து உங்களால வந்து சில பி2 அப்படிங்கிறது என்னது, ஒரு பர்டிகுலர் செல்ல ரெஃபர் பண்றது. கரெக்டா? ஒரு செல்லினுடைய நேம ரெஃபர் பண்றது தான் பி2 அப்படின்னு சொல்லுவோம். எஸ். அடிஷன் இதுல எந்த சிம்பிள், அடிஷன். சப்ராக்ஷன் இது, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். goes across the page காலமா, goes down the page காலமா, இது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். goes across the page, goes down the page, இதை என்ன சொல்லுவோம்? இதை என்ன சொல்லுவோம்? goes across the pages row, goes down the pages column. வெரி குட், எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கு. ஓகேவா? சரி, இந்த மேப்பிங் இல்லாம இப்ப நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? what is represented with a letter, காலமா, ரோவா, செல்லா? letters represents பண்றது எது? இது என்னது, இது என்னது? இது letters, இது numbers. so letters represent பண்றது column or row? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். column. what is represented with a number, number வச்சு represent பண்றது எது? rows are represented by numbers. கரெக்டா? one second. represented with letter is என்னது? column. represented with number, row. correct. what must all formulas begin with, எல்லா ஃபார்முலாவும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்கணும்? ஃபங்க்ஷன் கீ, சம், செல் ரெஃபரன்ஸ் கீ ஆர் ஈக்குவல் டு சைன். எது இருக்கணும்? எல்லா ஃபார்முலாவும் ஸ்டார்ட் பண்ணும்போது எது இருக்கணும்?
equal to sign. B3 is an example of column, row or cell reference. B3 is an example of a column, row or cell reference. எது வரணும்? இப்ப இங்க என்ன ரெஃபர் பண்ணுது? இங்க இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுது B3. இது என்ன சொல்லுவோம்? Cell reference. Yes, correct. Equal to B1 plus B2 will do what? Addition, subtraction, multiplication or division? Equal to B1 plus B2 will do what? Plus வந்திருக்கு. அப்ப இது என்னது? Addition. கரெக்டா? Yes. Equal to B1 minus B2 will do what? இங்க minus sign இருக்கு. B1 ல இருந்து B1 B2 மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ மைனஸ் பண்றதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? எக்ஸாக்ட் வேர்ட். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் என்ன சொல்லுவோம்? Subtraction. Yes. B1 into B2 will do what? Equal to B1 into B2 will do what? ரெண்டு நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. B1 செல்லையும் B2 செல்லையும் மல்டிப்ளை பண்ணுனா B1 செல்ல ஒரு நம்பர் இருக்கு, B2 செல்ல ஒரு நம்பர் இருக்கு. ரெண்டு செல்ஸ ரெண்டு செல்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ வேல்யூஸ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு B1 into B2 will do what? Multiple. Equal to B1 divided by B2 will do what? Addition, subtraction, multiplication or division? எது வரும்? Division. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட், ரோஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன, செல் ரெஃபரன்ஸ்னா என்ன, ஈச் ஃபார்முலா வில் ஸ்டார்ட்ஸ் வித் சிம்பிள் அண்ட் ஒரு ஃபார்முலாவும் எப்படி இருக்கும். எக்ஸல்ல நம்ம கால்குலேட் பண்றதா இருந்தா ஃபார்முலாஸ்க்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், எப்படி டினோட் பண்ணுவோம். இந்த கான்செப்ட்னா ஒரு 15 ஸ்லைட்ஸ் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு இன்னைக்கு கிளியரா? இந்த கான்செப்ட் நமக்கு கிளியரா? அடுத்த கிளாஸ்ல இருந்து குவிக் அனாலிசிஸ் பார்ப்போம். குவிக் அனாலிசிஸ்ல இருந்து நம்ம வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுடைய ஒர்க் புக்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம எக்ஸல் டாபிக் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுல இருந்து பார்க்கணும். 15th ஸ்லைட்ல இருந்து நம்ம பார்க்கணும். 15th இருந்து 24th ஸ்லைட்ஸ் வரைக்கும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். ஸோ பார்த்தோம்னா நமக்கு எக்ஸல் டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? கிளியரா? உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா இருக்கா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.